ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். கிளம்பது பற்றி பார்க்க போகிறோன்னா பிடிசி நேற்று ஒரு சிங்கிள் டேல மட்டும் கிட்டத்தட்ட அதை பார்த்தீங்கன்னா 6.5% வரையும் கிராஷ் ஆயிருக்கு. ஸோ $63,000 $59,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்ன ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சடன் டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிடிசி அண்ட் ஆல் காயின்ஸிடமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், நேற்று ஈவினிங் பிட்காயினோட பிரைஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $63,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வெறும் ஃபியூ ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே கண்டினியூஸாக டம்ப் கொடுத்து கிட்டத்தட்ட $59,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்குனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இந்த டம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் வந்து என்னென்னா, செய்லரோட இந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனி அவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதோட பீக்லேருந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 82% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. ஸோ பிலோ $100 கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கேன். ஸோ அதோட மார்க்கெட் வேல்யூலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $150 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வைப் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே நியூ ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து வாங்குறதுக்கு. பட் இந்த மார்க்கெட் கண்டிஷனில் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயினுமே வந்து பண்ண முடியல. ஈவன் செய்லருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காருன்னே சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிடிசி கிராஷில். அண்ட் ஃபியூ வீக்ஸ் பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட ஒரு 32 பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைமே. ஸோ அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபட்டா மாதிரி அந்த நேரத்துலையுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆச்சு. ஸோ இப்போ வரையும் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,47,363 பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் பிடிசி இன்னும் கம்மிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து கிராஷ் ஆகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிட்காயின் ஹோல்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறதுக்குமே நிறைய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ஒரு ஃபட்டை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கிரியேட் வந்து பண்ணோம். ஸோ பிடிசி நேற்று $15,000 வரையும் டம்ப் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாகவே பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் டிசைனிங் ப்ராட்னிங் வெஜ் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராட்னிங் வெஜோட அப்பர் ட்ரெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நெக்ஸ்ட் அகைன் ஒரு 64,300 $65,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகும். சப்போஸ் இந்த அப்பர் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுத்ததுன்னா திரும்பவுமே அகைன் 59 வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஜூன் 5 பிடிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $59,000 போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே பவுன்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அதேமாரி இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 59லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று மட்டும் $15,000 கீழே உழைச்சிருந்ததுன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா $54,000 தான். பட் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிடிசியோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறப்ப ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஒன்ஸ் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமாக மட்டும் அமைஞ்சு இதோட நெக்லைனான பிடிசி ஒரு $67,000 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இந்த டபுள் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்புவோம். ஸோ நேற்று யூஎஸ்டி டாமினன்ஸ் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட 9.2% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யூஎஸ்டி டாமினன்ஸ் எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகுதோ பிடிசி ரொம்ப மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகும். ஸோ இந்த 9.2% வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபால் இருக்கிறதால தான் இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 61,600 கிட்ட ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணிடுச்சுன்னா பிடிசி அந்த டிசைனிங் ப்ராட்னிங் வெஜ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துரும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட்லைனை சப்போர்ட்டாக எடுத்து திரும்பவே பவுன்ஸ் கொடுத்ததுனா தான் இந்த ப்ராட்னிங் வெஜோட அப்பர் ட்ரெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் அடுத்தா நம்ம பிட்காயின் டாமினன்ஸோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் பார்த்தோம்னா டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 hourல ஒரு அசைனிங் ட்ரையாங்கல் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி டாமினன்ஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னா, பிடிசி டம்ப் ஆனால் டாமினன்ஸ் டம்ப் ஆகுது, பிடிசி பம்ப் ஆனால் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகுது. ஸோ பிடிசி பம்ப் ஆகிறப்ப டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிறது இல்லை. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிட்காயின் டம்ப் ஆகிறப்ப டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆனால் தான் ஆல் காயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிப்டோவில் வந்து இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தில் மட்டுமே பிடிசி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆயிருக்கு. பட் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், காரணம் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ மேக் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு சப்போர்ட் கொடுக்குறோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.